சொல்லிட்டாங்க. எப்படி இல்ல சேமா நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு போய் பார்த்துட்டே வந்து பேசுமா. அதுக்கு இதுக்கு எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா சும்மா இருக்கு. உட்காந்துக்கிட்டு இல்லடா சொல்றேன். இல்ல இவர் இப்ப நம்மள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறா. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எப்படி சொல்றது? அதை போய் இல்ல இதுக்கு நான் ஒரு இல்ல இல்ல இதுக்கு நான் ஒரு வேற ஒரு மீனிங் சொல்லுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேக்குறேன். இங்க என்ன பாட்டு போட்டுக்கிட்டு இப்ப என்ன தேட்டர் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்க முடியும் நம்ம எப்படி ஃபீல் ஆச்சுன்ட்டு பாரு பாரு உனக்கு எதிரா பேசுற பாரு சேமா பாத்தியா. ஆஸ்பெக்ட் ரேஷியோ எல்லாம் ஃபுல் ஸ்கிரீன்ல இருக்கும் ப்ரோ ஐமேக்ஸ்ல. இல்லையா நான் சொல்றேன் ட்ராய் இங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டாண்டர்ட் டிஜிட்டல் இது ப்ரொஜெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஐமேக்ஸ்க்கு சரியா. அண்ட வந்து லைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் வந்து இங்க நிறைய தியேட்டர்ல வந்து இல்ல. ஸ்டாண்டர்ட் டிஜிட்டல் மட்டும் தான் இருக்குன்னு நான் சொல்றேன் இங்க இருக்க நம்ம சதன் தியேட்டர்ஸ்ல. கூகுள் பண்ணி என்ன 550 ரூபா டிக்கெட் வருது. ஆமா ஐமேக்ஸ்ல பின்ன சும்மா தருவாங்க என்ன என் போன்ல நேத்துதான் நான் ஈவில் டெத் பார்த்தேன். நல்லா இருந்தது. யோ அதெல்லாம் கம்மியா சேமா 750 ரூபா 1000 ரூபாய் வரையும் ஒரு சில இதுக்கெல்லாம். பூமர் ஜோக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். போன்ல பார்த்தேன், சைனா செட் ஜிபேல பார்த்தேன். அதுவே நல்லா இருக்கு. இரு 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 நான் சொல்றேன் படப்பாடி உண்மையா நான் சொல்றேன். உனக்கு என்னன்னா அந்த அந்த மென்டாலிட்டி ஒருத்தங்களுக்கு இருக்கும்ல, ஒரு கியூரல் மென்டாலிட்டி, ஒரு மாதிரி அந்த வைலன்ஸ பார்த்த ஒரு மாதிரி ஜாலியா இருப்பாங்கல்ல, அவங்க பார்க்கலாம் அந்த படத்தை. 3000 ரூபாய் ஆக்சுவலா 3000 ரூபாய் ஒரு டிக்கெட். சும்மா உண்மையா தான் நான் போஸ்ட் போடுறேன் பாருங்க. உண்மையா வயலின் வாசிக்காதயா இருக்கு படப்பாடி போய் பாரு. எப்படி எப்படி இருக்கு புரியல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. த்ரில்லரா ஆமா அது எப்படி நீங்க போன்ல பார்க்கலாம். எதை கேட்டாலும் திருந்தரா ஏதாவது கொலை பண்றது அது மாதிரி தாங்கயா நல்லா இருக்கும். அது சொல்லி ஆகணும்னு அனுப்பிடுறேன். கேக்கல சேமா ப்ரோ உங்களுக்கு பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையா பாக்கலாமா பார்க்க கூடாது அவ்வளவுதான் சொல்லு சேமா. அத மட்டும் சொல்லு, நீ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லாத. இல்ல நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க படம். தியேட்டர்ல போய் பாக்குற அளவுக்கு பொறுத்தா தியேட்டர்ல போய் பாக்குற மாதிரி தான் இருக்குன்னு. ஓகே ஈவில் டெட் இப்ப வந்திருக்கா? புது வெர்ஷன் ஈவில் டெட் பார்த்தேன்னா அது வந்திருக்கு. ஓகே ஓகே. ஈவில் டெட் தான் அந்த இதுலயே பழைய பேய் படங்கள் நம்பர் 1 சொல்லுவாங்க. பயங்கரமா போன பார்த்து சொல்லி ஏமாத்தி நம்மள பார்க்க வச்சிட்டாங்க ப்ரோ. நம்ம அப்பா பாக்கும்போது ஈவில் டெட் கேம் வந்துருச்சு. அந்த ஓமன் ஒரு படம் உண்டு அதுதான். எனக்கு காஞ்சூரிங் ஃபர்ஸ்ட் பார்ட்டே பயமா தான் இருந்துச்சு. அந்த படிக்கட்டுல ஏறி போகும்போது கை தட்டும் அந்த டைம்லாம் செதறிட்டேன். இல்ல ட்ராய் எனக்குலாம் சிரிப்பா தான் இருந்துச்சு. எனக்கு பேய் படம் பெருசா பயமா இருக்குன்ற எனக்கு ஒரு சீன் ரொம்ப சீரியஸா பயமா இருந்துச்சு. அந்த படிக்கட்டுல ஏறி போகும்போது டக்குன்னு லைட்ட கேண்டில ஊதிட்டு பின்னாடி இருந்து கை தட்டுற மாதிரி இருக்கும். நான் சொல்ற ஒரு படம் பாரு, நீலாம் ஒரு 10 நாளைக்கு வந்து தூக்க மாட்டேன். சேஸ்டன் மாஸ்டர்னு ஒரு படம் இருக்கியா, ரொம்ப மோசமான படம். பார்க்க மாட்டேன். இது காஞ்சூரிங் ஏதோ நல்லா இருக்குன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அதோட 10 மடங்கு இருக்கியா அந்த படம். நான்லாம் குழந்தைல டிராமாலாம் அனுபவிச்சேன் அந்த படத்தை. 10 நாளைக்கு நான்லாம் தூங்கல. நான் பார்க்க மாட்டேன். வேற யாருக்காவது சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல ஐமேக்ஸ்ல எப்படி இருக்கணும்னா போய் தன்னந்தனியா வந்து இந்த படத்தை உட்காந்து பார்த்துட்டு வரணும். இப்ப வந்திருக்கலாம் விடுங்க. ஐயோ தயவு செய்து ஐமேக்ஸ் விடுங்கப்பா. ஐயோ நான் பூமா தான் போட்டு அடிக்கணும் ஃபர்ஸ்ட். நான் டீமான்ஸ்ல பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு ஐமேக்ஸ்ல அந்த மூவி. ரீசெண்டா இருந்துச்சு. ஆமா ஆமா நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சரியா இருந்தது ஐமேக்ஸ். மைக்கில் இதெல்லாம் பரவாயில்ல. மைக்கில் நேற்று நான் ஒரு குரூப்ல பேசியிருந்தேன், நம்ம டிவிகே குரூப் தான் இன்னொரு குரூப்ல. அதுல பேசின்னு இருக்கும்போது நீங்க எந்த டீம் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு. இங்கிலாந்து. நீங்க எந்த டீம் ப்ரோ அப்படின்னா நான் ஜப்பான் அப்படின்னா. என்ன ஜப்பான் எதனால அப்படின்னா அனிமே கேபாப் எல்லாம் பாப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரூவா அந்த சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் வந்து வின் பண்ணணும்னு சிலர் இருக்கானுங்க. இல்ல இல்ல எதுக்காக பிடிக்கும்னு கேட்டதுக்கு இந்த ரீசன் சொன்னாங்க. அனிமே எல்லாம் பாப்பேன். இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லையா. நான் படப்பாடி போய் பாரு, நல்லா இருந்தது. கேக்கல
மறுபடியும் நல்ல கேம்ல இப்ப கேக்குதா? கேக்குது. அதுதான் படம் பயங்கரமா இருந்தது. போய் பாருங்க. உண்மையா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு பயங்கரமா இருக்கும். உனக்கு பயம் ஒரு நல்லா இருக்கு. ஒரு மாதிரி படம் பார்த்து முடிஞ்ச படம் பேரு என்ன படம் யாசேமா? ஈவில் டெட். ஹலோ ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல இப்போ ஒரு பேய் படம் சூப்பரா இருக்கும் பாருங்க அப்படின்னு. என்ன படம் யாரோ ஒருத்தர் சொன்னீங்களே? இல்ல ஈவென்ட் டெட் இல்ல ப்ரோ, இன்னொன்னு ஓமனோ ஏதோ சொன்னாரு ப்ரோ. இல்ல ஸ்டேஷன் மாஸ்டர் ப்ரோ. நீங்க சொல்றது தெளிவா கேக்கல. ஸ்டேஷன் மாஸ்டர்னு ஒரு படம் சொன்னாங்க. ஸ்டேஷன் மாஸ்டரா? ஆமா. ஓகே ஓகே. தமிழ்ல இருக்கா ப்ரோ? நீ எந்த வேர்ல்டா இருக்க? ஒடிசி நீங்க சொல்ற எதை பத்தி பேசுறீங்க? ஒடிசி பேய் படம் ப்ரோ. ஏன் ப்ரோ அந்த தமிழ்ல இருக்கா ஸ்டேஷன் மாஸ்டர்? இல்ல ப்ரோ, அது ரொம்ப பழைய மூவி. அதெல்லாம் உட்காந்து பாரு. அப்ப நான் குழந்தையில இருக்கும்போது பார்த்தது. அதெல்லாம் அது மாதிரி பார்த்தது என்ன ஞாபகம் வச்சிருக்கேன். இதுல ஜென்மம் எக்ஸெக்ட்னு பாருங்க. நான் குழந்தையில இருந்து பார்த்து பயந்துதான். ஜென்மம் ஆரம்பிச்சா இல்ல படப்படி கோயம்புத்தூர்ல இருக்கிறது வந்து ஐமேக்ஸ், பிராட்வேல ஐமேக்ஸ் இருக்கு, எபிக்கும் இருக்கு. அது இல்லாம ஃபைனஸ்ட் ஸ்கிரீன் வந்து பிராட்வேல இருக்கிறதா பாருங்க. காலி கோயம்புத்தூர்காரங்க இல்ல இது அதனால இல்ல சமா, எனக்கு தெரியும் அதனால சொல்றேன். கோயம்புத்தூர்ல இருக்குன்னு இல்ல. 3000 டிக்கெட் நவீன. ஐமேக்ஸ் வந்து லியோக்கு தானே ஃபர்ஸ்ட் நாளே 1.5 கோடிக்கு என்னமோ ஆச்சு சேல்ஸ். செங்கன் சொல்லு கொடுத்தாங்க. புளோரிடான் கான்ட்ராக்ட் பண்ணுங்க, நம்ம தனியா வரணும். மதுரைக்கு ஏதாச்சும் கொண்டு வாங்க. சரி, ஏன் ஃபிடல் கீழே இருக்காரு? மைக்கி ஃபிடல் வேற கேங்க போயிட்டு பாக்குறாருல்ல, அதனால ஃபிடல் வேற கேங்க போயிட்டு. என்னையா நேத்து நான் பார்த்தேன். என்னையா இப்படி ஆகி போச்சு? என்ன பண்றது நம்ம அடுத்து? நான் பேசாம அர்ஜென்டினா சப்போர்ட் பண்ணுறேன். அர்ஜென்டினா கப் போக போகுது தோழர்கள், எல்லாரும் வெற்றியை கொண்டாடுங்க. இதுதான் நம்ம தலையெழுத்து. இப்ப அர்ஜென்டினா கப் வாங்குது, மெஸ்ஸிக்கு கப்ப கையில வச்சுட்டு முத்தம் கொடுக்குறாரு. அந்த வெச்சி படுது, அதை நம்ம பாக்குறோம். அவ்வளவுதான். நீ சப்போர்ட் பண்ணாதரா. சண்டு தரித்திரம் டீ கடையார போட சொல்லு, அப்பதான் நான் நம்புவேன். நான் அவர்கிட்ட ட்வீட் போட்டிருக்கேன், பாப்போம். எனக்கு தெரிஞ்ச போறோம். கடப்பாடி அன்னைக்கே போய் கடிச்சான். டேய் நீ ஏன்டா எங்க பக்கம் வர? எங்க பக்கம் வராதடா, பிரான்ஸ் விட்டுதான். கேட்கலையே, பிரான்ஸ் தான் அடிக்கும்டா. ஆனா உண்மையா பாரு, ஆமா யாருமே இல்ல கடைசியில பாரு. இப்ப ஸ்பெயினா அர்ஜென்டினாவா? ஓகே, அதான் இப்ப பிடல் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷனா இருக்காரு. எனக்கு பாத்துக்க. அவர் வேணுமா மெஸ்ஸி, அவர் மெஸ்ஸி வலதுகன் வேணுமா இடதுகன் வேணுமா? கடைசியா சொல்லிடுவாரு, எனக்கு ஸ்பெயின் ஜெயிச்சாலும் சந்தோஷம், அர்ஜென்டினா ஜெயிச்சாலும் சந்தோஷம். சரி, ஆனா இன்னொன்னு சொல்லுவாரு, குட் மார்னிங் ரொனால்டோ ஃபேன்ஸ், குட் மார்னிங் ரொனால்டோ ஃபேன்ஸ். அதனாலதான் இந்த ஃபைனல் பெருசா இன்டென்ஸா இருக்காது. ரொனால்டோ ஃபேன்ஸ் கோட்டன் சுத்தின இருப்பானுங்க, கிரிஞ்சு பண்ணி. ஆமா ப்ரோ, நிறைய ரொனால்டோ ஃபேன்ஸ் நம்ம டிவிக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ. ப்ரோ நாராயணாவை மாத்திட்டோம். ஆனா கடைசியில பாத்தீங்களா, நிறைய டிவிகே ஃபேன்ஸ் ரொனால்டோவா சுத்திட்டு இருக்காங்க. அர்ஜென்டினா மெஸ்ஸி வர மாட்டாரு பாத்தீங்களா ப்ரோ? நீங்க டிவிகே கேவலப்படுத்தாதீங்க. ரொனால்டோ வச்சு டிவிக்கே கேவலப்படுத்தாதீங்க. நீங்க டம்மி இந்த வன்மத்துக்கு தான் அந்த பைத்தியக்காரனை தூக்கி போட்டு மிதிக்கிறது அடிக்கடி. ரொனால்டோ வந்து டிவிக்கே மாதிரி சுயமா வந்தவரு, மெஸ்ஸி மாதிரி இல்ல மெஸ்ஸி. சரி, எல்லாம் தப்பா பேசுறீங்க காலையில. இல்ல நான் அந்த கடப்பாறை ப்ரோட்ட ஒன்று சொல்லிடுறேன். கடப்பாறை ப்ரோ, காலையில இப்பதாங்க எந்திரிச்சேன். நீங்க என்ன அதுக்காண்டி கேங்கே மாத்தி விட்டீங்க இப்போ பேச்சு? இல்ல நீங்க ஒரு வாரமா மார்க்கமா தான் இருக்கிறீங்க, என்னன்னு தெரியல. எனக்கு நம்பிக்கை சுத்திட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ப்ரோ திமுக காரங்க கூட நம்ம மேல கொஞ்சம் கருணையா இருக்காயா? இந்த டிவில இருக்கிறவங்க நம்ம கட்சிக்காரன் தான் நம்ம மேல கொலவெல்லாம் சுத்துறானுங்க. கண்டிப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. கண்டிப்பா கடல் ப்ரோ. இல்ல ஒரு வாரமா காண என்ன செஞ்சது தெரியல. அது ஒண்ணும் இல்ல, என்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் பாக்கிறதுல இருந்து இல்ல நமக்கு எதிரி ஆயிட்டானுங்க ப்ரோ. ஆமா, மெஸ்ஸி ஃபேனா மாட்டீங்களே சேமா அப்படின்னா உன்ன கீழே இருக்கு. நானே மெஸ்ஸி ஃபேன் தான், கீழே இருக்கிறவங்க என்ன வேணா பண்ணுவேன். இல்லடா, முதல்லாம்
இந்த திமுக காரன் அப்படின்னா சாப்பிட்டாலும் திமுகவே அடிப்பாரு பிடலு. ஆனா இந்த ஃபுட்பால்னு வந்துட்டு அவன் ஒரு தண்டக்கர் மாத்திரம், அவன் ஒரு முண்டா, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு இது அப்படின்னு வாய் ஓவரா பேசுனது பிடலுதான். இவங்க வந்துட்டு நம்ம நான் ஏதாவது பொய் பேசுனேன்னு சொல்லுங்க. நான் இருக்கிற ஃபேக்ட்ஸை எடுத்து பேசுனேன். இது நீங்க ஒத்துக்காம அர்ஜென்டினா கப் வாங்கணுமா ஸ்பெயின் கப் வாங்கணுமா சொல்லுங்க. ஸ்பெயின் தான் ப்ரோ ஸ்ட்ராங் டீம் ஓவரால். அப்ப மெஸ்ஸி ஆப்போசிட்ல விளையாடுறாரு. அதான் சொன்னேனே, இது வந்து எப்படின்னா வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த மாதிரி மொமெண்ட். பாத்தியா ஸ்பெயினா அர்ஜென்டினா வந்தா நாங்க 2 பேரும் ஆனந்தம் குடும்பம் மாதிரி ப்ரோ அப்படின்றானுங்க. ரொனால்டோன்னு வந்தா அவர் எங்க எதிரி ப்ரோன்றானுங்க. ப்ரோ ஒரே நிமிஷம் டோல்டு ப்ரோ கோஸ்ட் வேற யாருக்கா கொடுங்களேன். டிபிடி ப்ரோ வராரு. எனக்கு புரியல, ட்ராய் ஒரு ரொனால்டோ ஃபேனா இருந்துகிட்டு நீ என்ன மெஸ்ஸி டீம் எல்லாம் மேல ஏத்திட்டு இருக்க? இவங்க எல்லாம் ரொனால்டோ 2002 வேர்ல்ட் கப்ல இருந்து பாத்துன்னு இருக்கேன் இங்கிலாந்து ஜெயிக்கணும்னு. டிஷ்யூ பேப்பர் இல்ல கர்ச்சீஃபை தொடச்சிட்டே பேசுங்க, கண்ணை தொடச்சிட்டு. இல்ல அவ்வளவு சீன் இல்ல. இப்படி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல. ஆனா டிபிடி ப்ரோ 2 மேட்ச் நான் சொல்றேன். அதாவது பிரான்ஸ் எல்லாம் வேர்ல்ட் சாம்பியன் இவனுக்கு கொடுத்த ஹைப்புக்கு ஸ்பெயின் வந்து டே சின்ன பயல் ஒரு மாதிரி விளையாடாதீங்க, அதாவது ஒரு மாதிரி பயங்கர எம்பாரசிங்கா இருந்தது ப்ரோ அந்த மேட்ச். சரி பிடல் ப்ரோ நேத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் யார் சூப்பரா இல்லன்னா? நான் இப்போ சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா விளையாண்டது இங்கிலாந்து தான். ஓகேவா? எப்ப எங்க ஆளை தொட்டு மோதலுக்கு ஆரம்பிச்சீங்களோ யாரு நிறைய டிபிடி ப்ரோ நேத்துக்கு நிறைய 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 மிஸ்டேக் பண்ணிட்டானுங்க. ரொனால்டோ சப்ஸ்டிடியூட் பண்ணது ப்ராப்பரா பண்ணல. ரொனால்டோலயே என்னங்க இது? எனக்கு நாங்க வெளிய போயிட்டாரு இன்னும் அவர் நினைச்சே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இல்ல யாரே ரொனால்டோன்னு சொன்னது? தூக்கத்துல இருக்கிறோம். ஆர்டிபிக்கு வந்து 2 பேர் தான் தூக்கத்தை கெடுக்கிறது, ஒண்ணு திமுககாரன் இன்னொன்னு ரொனால்டோ. என்னன்னு தெரியல. இல்ல ப்ரோ இருங்க நான் அந்த சொன்ன அந்த பாயிண்ட் சொல்லிடுறேன். அவனுங்க சப்ஸ்டிடியூட்டும் ஒழுங்கா பண்ணல. எனக்கு அர்ஜென்டினா பிடிக்காது, அர்ஜென்டினா தோத்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இந்த சேமா முரளி இவங்க எல்லாம் பண்றத பாக்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கு. குவார்டர் ஃபைனல் அதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் டிபிடி முன்னாடி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இது தோத்துட்டாரு. அடுத்து வா இப்ப கடைசி எங்க நிக்கிறாங்கன்னா டிவிகே கூடயும் ஸ்பெயினும் ஒண்ணு மாதிரி இருக்கு. இப்ப நம்ம டிவிகே ஸ்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த கருத்து முரளி கருத்து பண்ணிட்டு இல்ல 10 வருஷமா 5 வருஷமா அவன் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் நடக்காதான். இவரு வந்து 12 மணிக்கு ட்வீட் போடுவாராம், மேனிஃபெஸ்ட் பண்ணி 3 மணிக்கு ஜெயிச்சுவாங்க. ஆனா நீ அநியாயம் பண்ற ப்ரோ. ஆனா 66ல இருந்து மேனிஃபெஸ்ட் பண்றேன். சண்டே தானே ஃபைனல், சண்டே வந்து ஸ்பெயினுக்கு மேனிஃபெஸ்ட் பண்றேன். ஆனா ஐயா எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா ஸ்பெயின் டீம் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி தோழர்களே எல்லாரும் அர்ஜென்டினா ஜெயிக்கணும்னு வின் ஃபார் இங்கிலாந்துன்னு அதுக்கு ஒருத்தன் எனக்கு கெட்ட வார்த்தையில திட்டிருக்கான் நம்ம கட்சிக்காரனே. நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்க என்ன பண்ணோம் என்ன புரியல எனக்கு. நான் ஒண்ணு சொல்ல கேக்குதா? ஹலோ ஒரு தேரி ஒண்ணு இருக்கும்டா, எது நடக்க கூடாதுன்னு அப்படியே நினைச்சுக்கிட்டு நெகட்டிவா எதுவும் நடந்துக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் நடக்குமா? இதேதான் இல்ல நேத்திக்கு அதுவும் நடக்கல ப்ரோ. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அன்பு ப்ரோ சொல்லும் போதே சொன்னேன். இவர் வந்து இருக்காருல யாரோ சொன்ன சாம் ப்ரோ இருக்காருல, அர்ஜென்டினா தான் இன்னைக்கு ஜெயிக்குது, மெஸ்ஸி இன்னைக்கு ஹாட்ரிக்னாரு. அவர் வந்து ஆப்போசிட்ல சொல்லி ஜிங்ஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. நான் அப்பயே சொன்னேன் ஐயோ வேணாம் அமைதியா இரியா அப்படின்னு. நான் அப்பயே கேட்டுட்டு தான் போனேன். மேல ஸ்பேஸ்ல முரளி ப்ரோல இருந்து இந்த கோமாளித்தனத்தை தான் ஆர்சிபிக்கும் பண்ணாங்க. 2வது வாட்டி ஆர்சிபி கப் வாங்க கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணி குட்டித்தனக்காரன் அடிச்சாங்க. கடைசியில ஆர்சிபி ஜெயிச்சுது. அதுதான் நீங்க ஜெயிக்கணும்னு பாருங்கடா, இன்னொரு கப் வாங்க கூடாதுன்னு பாக்காதீங்க, சாவடிக்கிறீங்க. நேத்திக்கு எல்லா ரொனால்டோ ஃபேன்ஸும் சொன்னது என்னன்னா, அவங்க என்ன மாதிரி மனநிலைக்கு போயிட்டாங்கன்னா, நம்ம சொல்ற யாருமே ஜெயிக்க மாட்டேன்றான், சரி இன்னைக்கு அர்ஜென்டினா ஜெயிக்கணும்ன்ற மனசுக்கு மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்க.
இங்கிலாந்து என்னைக்கு தான் போர்ச்சுகல் ஜெயிக்கும். வெளில போனுச்சோ அதோட நான் அதை அப்படியே நிப்பாட்டிட்டேன். அந்த ஸ்கோர் கூட பார்க்கவே இல்லை. சும்மா ஏதாச்சும் சொல்லாது. அப்ப இத்தனை வருஷமா நீ சீரியஸ் நிப்பாட்டி நான் தானே இருக்கணும் ஸ்பேஸ்ல அன்பு. மெனக்கட்டி ஏறி நம்ம எல்மன்ச்சோ சம்சீர் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. சரி நான் எப்படியோ இல்ல வாழ்த்துக்கள். ஒரு அடுத்த 4 வருஷத்துக்கு நீ என்ன சூப்பரா செய்ய? ஐயோ இதோட முடிஞ்சு போச்சா இல்ல இதுக்கப்புறம் இருக்கா? பரவாயில்ல விடுங்க. இப்ப என்ன இன்னொரு 4 வருஷம் கழிச்சு வருது இல்ல, போர்ச்சுகல்ல தான் நடக்க போதான். பேசி அம்பேர் வாங்குவோம், வாங்கி ப்ரோ வாங்குவோம். என்ன வேர்ல்டு கப் என்ன, அதாவது இது மாதிரி 60+ 50+ நடத்துறதுக்கு ஐடியா வச்சிருக்கானுங்களா என்ன? அவனோட பயாலஜிக்கல் ஏஜ் 28 தான் ப்ரோ, தெரியுமா? நல்ல சரி உருட்டு அடுத்து ட்ராய். இப்படி உருட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. ரைட் ஓகே. புரியல இன்னும் உருட்டதா? அது டெஸ்ட் ரிப்போர்ட்ஸே இருக்கு ப்ரோ, நான் வேணா அனுப்பி விடுறேன். நேத்து நான் ஒரு சரி கோட் ஒன்று சரி சொல்லியிருந்தேன். சரி அதேதான் 18+ அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ. யூத் ஃபுட்பால் விளையாண்டு வரட்டும். ஓகே அதையாவது ஜெயிக்கிறாரான்னு பாருங்க. ஓகே யோ டோல்டு பாய். அந்த ஆள் வேர்ல்ட் கப் மட்டும் தான் ஜெயிக்கல. நீங்க என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க? அந்த ஆள் எதுவுமே ஜெயிக்கலன்னு நினைச்சுன்னு இருக்கீங்களா? சரி எதுவுமே சரி ஜெயிக்கலன்னு சொல்லல ப்ரோ, ஆ, மெஸ்ஸி அளவுக்கு ஜெயிக்கலன்னு தான் சொல்றோம். சபா. நீங்க வச்சுக்கோங்க, மெஸ்ஸியை வச்சுக்கோங்க நண்பர்களே. ஐயோ சரி அப்பப்பா வன்மத்தை போடுறயா. இப்ப இந்த ஃபுட்பாலை மறக்கறீங்களா? நான் கிளாஸ்க்கு டைம் இல்ல ஆச்சு ஸ்பேஸ் எண்ட் பண்ணிட்டேன். வேணாம் வேற பேசுவோம். பாய். டோல்டு எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். கிளாஸா வேற ஒருத்தர் கிளாஸுக்கு டைம் காலேஜ் ஆச்சா? படிக்கிற 2 பேர்ல சுத்திட்டு இருக்கான். போ போ போ. கிளாஸா அன்பு அன்பு? நீ என்ன ஐயோ, மூத்த முன்னோடி எப்படியா கிளாஸ் ஈஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க? 12th ஏதோ ஏ ஸ்பெஷல் கிளாஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அதெல்லாம் கிடையாது. அவர் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதோ கிளாஸ்ல சேர்த்து விட போயிட்டு அதான் இருக்காரு. இல்ல ட்ரை படிச்சிட்டு அன்பு இருக்கான் டியூஷன் படிச்சிட்டு எதுவும் இருக்கான் எடுக்கிறியா? டேய் அவன் ஒரு படிச்சிட்டு இருக்காயா. ஆஸ்பைரிங் ஜேர்னலிஸ்ட பார்த்து நீ இப்படி கேள்வி கேட்கிற பாரு. ஜெர்னலிஸ்ட் படிச்சிட்டு இருக்காயா லூயா. சரிங்க ஜெர்னலிஸ்ட் பாய். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ட்ராய் வேற ஏதாவது டாபிக் ஆரம்பிக்கிறது. எதையாவது பேசுங்க. சைட்ல காலையில வந்தா வேலையே செய்ய மாட்டானுங்க, வெட்டியா இருக்கு. என்னையா டிபில மாத்திட்டு இருக்கிற? என்னையா அட சோகத்துல மாத்திட்டாங்க ஐயா. சேமணி கண்டன் இருக்கீங்களா? கவர் பிக் பாத்தியா மைக்? நல்லா இருக்கே. நீங்க வளர்த்துருக்கீங்களா யா முடி? ஆமா ஆமா. சூப்பரா இருக்கு. என்னோட நல்ல மணி அதிகமா இருக்கு முடியும். இப்ப ரொம்ப முக்கியம் இல்ல அந்த டீடைல். நான் பாரு ஐயா எடிட் கூட ட்ராய் பண்ணாம மூத்த முன்னோடி சம்சீரோட வயசு அதிகயா ட்ராய். எடிட் இது கூட பண்ணாம சேமாவோட வயசு அதிகயா. எடிட் கூட பண்ணாம ஓ இருந்துச்சு. முரளியை விட வயசு அதிகங்க. முரளி தான் மூவ் முரளி பண்ணிக்க. எல்லாம் உங்களோட சின்ன பையன். யோ எங்களோட முரளி. யோ மைக்கில் முரளிதாவே வச்சிருக்க நீ வேற. அப்படியா? ஆமா ஏன்னா வாழ்க்கை ஆனா ட்ராய் அவர் கூட வாய்ஸ் என்ன முரளி. யூத் மாதிரி இருக்கு இல்ல முரளி வாய்ஸ். நான் வந்து உண்மையை சொல்ல மாட்டேன். ஆனா என்னோட ஒருத்தர் இருக்காரு. ஆனா யாருன்னு சொல்ல மாட்டேன் சொல்லுவாரு. முரளி நீ கடவுளே. இவ்வளவு பேசுறத பார்த்தா வணக்கம் ஒரு வணக்கம் 35 வயசு டிபிடி. இருக்கும் போல இருக்கு. டிபிடியை தான் இன்டெரக்டா சொல்றேன். யோ டிபிடி சொல்லல டிபிடி சேமா. அவரே ஸ்மைலி போட்டு அவரே காட்டி கொடுத்துட்டாரு. சரி ட்ராய் நானா? ட்ராய் ஐயோ நான் ட்ராய்க்கு எங்க 34. நான் எங்கேயுமே யாரு ஏஜ்லாம் மறைச்சதே கிடையாது. யார் ஏன் சொன்னா? ட்ராய்க்கு 34. 36 ப்ரோ. அப்ப அப்ப இல்ல இது எவ்வளோ? 36. 36. 36. அப்ப முரளிக்கு கூட முன்னாடி தான் நீங்க. ஆமா 30 அதுதானே நான் சொன்னேன். என்ன தமிழ்ல தானே 36 சொன்னேன். சொல்ல 34 மாட்டேன். 31 டிபிடி. ஓகேவா? 30 பிடல் காஸ்ட்ரோ, 29 நானு. அப்படியே குறைச்சிட்டு டிபிடிக்கு 18 வயசு தான் சேமா ஆகுது. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க சாமி. ஐயோ அந்த ஆளு 29 8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப வயசு சொல்லுங்க. இல்லைன்னா முரளி ப்ரோ வாய்ஸும் டிபிடி வாய்ஸும் சின்ன பசங்க வாய்ஸ் மாதிரி தான் தெரியும் கேட்கும் போது. ஆமா ஆமா. நான் வெளியில சொல்லனா தெரிஞ்சிருக்காது தானே வைக்கி. இதான் நான் பல தடவை சொன்னேன். நான் தான் சொல்றேன்ல முரளி ட்ராய் எல்லாம் யூத் மாதிரி சொல்லலைன்னா தான் கண்டிப்பா இருக்க. தெரிஞ்சிருக்காது. இல்ல ட்ராய் எல்லாம் சொல்லலைன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. நான் நான் ட்ராய் எல்லாம் ட்ராய் ஏதோ போட்டோ 25 நேத்து 26 பார்த்தேன். வயசுல இல்ல ஸ்டன் ஆர்டிபியே ஆயிட்டேன் நானு. சேர்த்துங்க. ஐயோ இல்ல உனக்கு ஆர்டிபி இவ்வளவு வயசு ஆகுதா அப்படின்ற மாதிரி இருந்தது நேத்து ட்ராய் போட்டோ பார்த்து. அதெல்லாம் மைக்கிள் ஷாக் ஆயிட்டான் போட்டோ பார்த்துட்டு. யோ என்ன பண்ணுறாரு? இவ்வளவு வயசு ஆகுதா? முரளி போட்டோ வாங்குவோம் இருங்க அடுத்து. அப்ப இருக்கல நான் தான் சின்ன குடியா. எனக்கெல்லாம் நான் 23 இருக்கையா? தான் யாது. இல்ல டிபிடி இருக்காரு, எவ்வளவு 12th ஆகுது? ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாரு. ஒரே நிமிஷம் இசிபி எவ்வளவு ஆகுது? டிபிடி 23 18 தான் ஆமாது. இப்பதான் 12th முடிச்சிருக்காரு. நீயும் நவீன ஒரே அஜியா அப்படியா? என்னோட நவீன் கம்மி. நான் அடுத்த வருஷம் தான் ஓட்டே போடணும். இந்த அடுத்த வாட்டி அண்ணன் கிட்ட வருஷம் பிரைஸ் வாங்கலாமான்னு பாத்துன்னு இருக்காரு. ஏங்க இப்படி இருக்கீங்க? நவீனே யோ, உனக்கு நவீன் டப்பு கொடுத்துருக்காயா? இன்னொருத்தன் யாரு கவின், யார் டோல்டு? இன்னொருத்தன் கவின் நவீன். வருவான்ல. கவின் வந்து அடுத்த வருஷம் தான் அண்ணன் கிட்ட பிரைஸ் வாங்க போறாரு. யாரும் நம்ப மாட்டாங்க. ட்ராய் எல்லாம் மொக்க காமெடி விடுங்க. ஐயா நிஜமா ஐயா, நீங்க போய் கேட்டு பாருங்க டிஎம்ல கூட.
அதுதான் சொல்லுவான். இல்ல அவரே சொல்லியிருக்காரு, நான் ஐடில கூட இப்படி வேலை செஞ்சது இல்லை அப்படின்னு. விடுங்க, நீங்க இல்ல போல. எனக்கு தெரிஞ்சு சேமா அவங்க பையன் வாங்குவார் அண்ணன் கிட்ட அவார்டு. ஓ, இது வேறயா? எல்லாம் முரளி அவங்க பையன் வாங்கணும். இல்ல ட்ராய் 3 மூத்த முன்னோடி தான் இருக்கீங்க இங்க. எங்க சுட்டி பையனும் ஹைசன்பர்க் தான் வயசு சிபியோட கம்மி. சாம்ப்ரோவும் கம்மி தானே. எல்மான்சோ கம்மி தானேயா? ஏஜ பத்தி பேசாதீங்க. டிபிடி ஓ பாரு ஒரு கேஸ் 2000 எதனால சொல்றேன்னா டிபிடி. நான் ஒரு விஷயம் சொல்றேன். எதனால சொல்றேன்னா எனக்கு இத்தனை நாள் வந்து ஒரு தாத்தா அங்கிள்ஸ்ட பேசிட்டு இருக்கமா எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால ஏஜ் பத்திலாம் அதுதான் இப்போ உனக்கு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லிடுறேன். தப்பத்தோட இருக்கு. 2000 இருங்க டிஸ்க்ளைமர் 2019 டிஸ்க்ளைமர் சொல்லு ஃபர்ஸ்ட். அதுதான் என்னன்னா 12 வயசுல ஒரு பொண்ணு அந்த போஸ்கோ கேஸ் கொடுத்துட்டு ஒருத்தர் மாதிரி ஓகேவா. அந்த ஆமா 2 பேரும் அப்ப லவ் பண்ணும்போது வயசு கம்மி போல. இப்ப போஸ்கோ கேஸ் மாதிரி இருக்கு. இப்ப இந்த பொண்ணுக்கு 18 வயசு. இப்ப போயிட்டு அந்த பொண்ணே நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த கேஸ் வேணாம், ஏன்னா அவர் வேற ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு போல. அதனால இப்ப அந்த கேஸ் வேணான்னு வாபஸ் வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு 18 வயசு வந்தாங்க. ஐயோ இல்ல இந்த கேஸ் இருக்குல்ல, நாகர்கோவில் லாக்அப் டெத் சொன்னாங்கல்ல. ஆக்சுவலா அது லாக்அப் டெத் இல்ல போல, கைதிகள் 9 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க காலையில. அவங்க அடிச்சு கொண்டிருக்காங்க. அது சிசிடிவி வச்சு இது பண்ணிருக்காங்க. ஏன் வா விசாரணை நடந்துட்டு அதுக்காட்டி இருக்கு. எப்படி மாத்திட்டாங்க பிளேட்ட. அப்பா ஏதோ கனிமொழியெல்லாம் ஐயோ போய் அதெல்லாம் அட்டன் பண்ணி விசாரணையில தான் அது தெரியும். ஒரு நாடகம் நடத்தியிருக்காங்க. இல்ல ப்ரோ, அப்போர்ஷன் கனிமொழியெல்லாம் பார்ட்டி போய் அப்படிதான் பண்ணுவாங்க. அது என்னன்னு ஆனா இது பண்ணி அந்த 9 பேர் ஏதோ அவங்க இது பீரியட்ல வந்து இதெல்லாம் நடக்காத மாதிரியே போய் பண்றாங்க. அப்படிலாம் பார்த்தா ஸ்டாலின் இல்ல போன்ல இல்ல தான் சாரி அப்படிலாம் நம்ம சொன்னாங்க. இது பண்ண. ஐயோ அவங்க எதிர்க்கட்சி வேலையை அவங்க பாக்குறாங்க. அதெல்லாம் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க வேலையை அவங்க பாக்குறானுங்க. ஆனா இது விசாரணையில இப்படி வந்திருக்கு. அதுதான் நம்ம பாக்கணும். அவன் எதிர்க்கட்சி வேலையை அவன் பார்க்கதான் செய்வான். அவன் அப்புறம் சும்மாவா இருப்பான். இப்படி நீங்க ஆனா பண்றது முரளி ப்ரோ, எவிடன்ஸையே மறைக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு பண்ணி ராதாகிருஷ்ணன் விட்டு போட்டுட்டு இருக்கான். அதான் அதையெல்லாம் ராதாகிருஷ்ணன் ஒரு ஆளு. பாஞ்சிட்டாங்க. ஏற்கனவே இவ்வளவு கொஞ்சம் பண்ணா கூட இவனுக்கு என்ன தூங்கி நிக்கிறான்றாங்க. இன்னும் இதையும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போயிட்டாங்க அப்படின்றாங்க. வந்துட்டாரா பெரிய ஒரு ஊர்ல இருந்து? எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர் எல்லாம் கங்கணம் கட்டி திரிக்கிறானுங்க. என்ன வன்மமோ திமுக மேல தெரியல, புதைக்காம விட மாட்டானுங்க போல இருக்கு இல்ல பத்திரிகையாளர்கள். ஃபிடல் ப்ரோ, உங்களுக்கு அப்படியா தெரியுது? எனக்கு ஆனா அப்படியே ஆப்போசிட்டா தெரியுது. இன்னும் ஒரு 70-80% அப்படியே அவங்க பக்கமே இருக்க மாதிரி தான் இருக்கு. இல்ல அதான் சொல்றேன், அவனுக்கு திமுக ஒழிச்சு கட்டாம விட மாட்டானுங்க. இப்ப அப்படி அதாவது நான் சொல்றது 70-80% அவங்க பக்கம் அலைன்டா இருக்க மாதிரி தான் தோணுது எனக்கு. என்னவோ அவங்க பக்கம் அலைன்டுன்னா கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் நான் அதான் சொல்றேன், நமக்கு ஆப்போசிட்டா தான் பேசுறாங்கன்னு சொல்றேன். இல்ல டிஎம்கே முடிக்காம விட மாட்டாங்கன்றீங்களே, நான் அவனுக்கு போறது பார்த்தா டிவிகே முடிக்காம விட மாட்டேன்ற போக்குல போறேன். இல்ல நான் டிஎம்கே முடிக்காம விட மாட்டாங்கன்றது டிவிகேவை எதிர்க்கிறன்ற பேர்ல அன்னெசரியா கிரிட்டிசிசம் டிஎம்கே மேல போய் விழுகுது. அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்றது எனக்கு தெரியல ப்ரோ. இப்ப ஆர்கே பேசுறான், அவனை திட்டணும் நம்ம, ஆனா அங்க நமக்கு கோபம் திமுக மேல வருது. ஏன்? ஏன்னா அவன் சொல்லி தானே பேசுறான். அது எதான் சொல்றேன், இந்த 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 மாதிரி இம்பாக்ட் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா போகுதுன்னு மீடியால இருந்து டிஎம்கே மேல. அது எதனாலன்னா இவனுக்கு அந்த பிஸ்கெட் குத்துனே இருக்கானுங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பிஸ்கெட்டுக்கு ஏதாவது வேலை செய்யணும்ல, அதுக்காக வேலை செய்யறானுங்க. இல்ல அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுது. அதை தான் நான் மீன் பண்ணேன். அதை கிராக் பண்ண விடக்கூடாது அவனுங்கள. அதை கிராக் பண்ணிட்டு அவனுக்கு புத்திசாலி ஆயிடுவானுங்கல்ல. இன்னொரு பாயிண்ட் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். என்னன்னா ஒரு புது குரூப் இறங்க போலாம். அந்த ரெட்ரோ லுக்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு. அவர் யாருக்கிட்டயும் விசாரிச்சிருப்பாரு போல இருக்கு. அவர் சொன்னார் ஆக்சுவலா, நேற்று அவர் வீடியோல நான் பார்த்தேன். ஒரு 20 பேர் கொண்ட குழு வந்து ஜேர்னலிஸ்ட் மாதிரி உள்ள வந்து நிறைய சேனல்ஸ் எல்லாம் உட்காந்து பேச போறதா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஆக்சுவலா. அது என்ன மாதிரி மோட்டிவ்ல வர போறாங்க, நம்மளுக்கு ஆப்போசிட்டா தான் வர போறாங்களா, பட் ஆனா என்ன மாதிரி அஜெண்டா எப்படி எடுத்துட்டு வர போறாங்கன்னு தெரியல. இல்ல விக்கி ப்ரோ, ஒன்னு சொல்றேன், பீப்புள் ஆர் பிஹைண்ட் தளபதி, அவ்வளவுதான். இவனுக்கு என்ன பண்ணாலுமே அவங்க பெனிஃபிட் ஆயிட்டாங்க ஒன்ஸ் தளபதியால அப்படின்னா அந்த ஓட் கன்வெர்ட்டே ஆகாது. இவனுக்கு தலை கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் ஆகாது. இல்ல கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி. பீப்புள்லாம் நிறைய அப்ரைசிங் ட்விட்ஸ் ரோட்ல எல்லாம் கேட்டாமே என்ன சொல்றாங்க, பஸ் வந்துருக்கு அது மாதிரி அவங்க கேட்கறதே. நிறைய பேர் அந்த வீடியோவில் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியுது, இந்த 2500 வேணாம், எனக்கு தண்ணி வேணும், பஸ் வேணும். கேட்டா சிங்கப்பூர் ஜிடிபி சாவடினா அவனுங்களாம். சரி விடுங்க, நம்ம எதுவும் சொல்றது.
டென்ஷன் ஆகுது இதெல்லாம் சொன்னா. இது ட்ராய் எனக்கு ஒரு கேள்வி. இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து கொஞ்சம் மாறினாங்கன்னா அதே மாதிரி உள்ள இருக்க ஆபீசர்ஸ் நிறைய ஷஃபிள் பண்ணதா சொல்றாங்களே இல்ல கவர்மெண்ட்ல. ஷஃபிள் போயிட்டு தான் இருக்கு. அது தெரியல நம்மளுக்கு. ஐஏஎஸ் ஆபீசர் ஷஃபிள்ன்றதுனால வெளியே நியூஸா வந்துருது. உள்ள ஷஃபிள்லாம் நிறைய நடக்குது. எனக்கு அந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் டச் இருக்கு. அங்க நிறைய ஷஃபிள்ஸ் போயின்னு தான் இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு இப்போ முன்னாடியோட ஓரளவு பரவாயில்லையா ட்ராய்? புரியல ப்ரோ. இந்த முன்னாடியோட இப்ப பரவாயில்லையான்னு கேக்குறேன் ப்ரோ. பெட்டரா இருக்கு. இன்னும் எங்களுக்கு அந்த இது ஓபன் ஆகல ப்ரோ. போர்ட்டல் ஓபன் ஆகல அந்த சோலாருக்கு. அதனால நான் இன்னும் போய் அந்த அபிஷியல்ஸை மீட் பண்றதை தாண்டி வேற ப்ரொசீஜர்ஸுக்கு போல. வேற ப்ரொசீஜர் போகும்போது தான் எனக்கு தெரியும். ஓகே ஓகே. இப்ப நான் ஏதாவது அப்ரூவலுக்குலாம் போல. இன்னும் அந்த போர்ட்டல் ஓபன் ஆச்சுன்னா தான் நான் அப்ரூவலுக்கு எல்லாம் போவேன். அப்போ போகும்போது தான் வாங்குறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியும். ஏன் ப்ரோ இந்த செஃபாஸ் கல்யாண்லாம் ஏதாச்சும் தூக்கி டம்மி போஸ்டிங்ல அடிச்சு விட வேண்டியதானே? யாருங்க? செஃபாஸ் கல்யாண் தெரியலங்க அது யாருன்னு. அவ்வளோ நாலேஜ் எல்லாம் கிடையாது. கீழே வேற யாராவது இருப்பாங்க. அவங்கலாம் கேளுங்க. இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து இருக்கான் அந்த ஆளு. அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்றாங்க. அதான் முன்னாடி அருணுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். தெரியல ப்ரோ. அவ்வளோ இன்டெப்த்லாம் நாலேஜ்லாம் எனக்கு இல்லை ப்ரோ. வேற யாராவது சேமா ப்ரோ, முரளி அவங்கள யாராவது கேட்டேன். அதான் கேட்டேன். ஏன்னா அது இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு இதில் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு போராட்டம்னா ஒரு தேவையில்லாத கும்பல்லாம் உள்ள நுழையிற மாதிரி இருந்தால் அவங்க தான் தகவல் கொடுக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். ஓ நீ இந்த சவுக்கு அண்ணன் கிட்ட ஓயில டேக் பண்ணி கேட்டா தெளிவா பேசுவாரியா? அவனுக்கு ஈல்ட் ஆகாதீங்க ப்ரோ. முதல்ல சவுக்குலாம் ப்ரோ அவன் சொல்றதுலயே பாயிண்ட் இருக்குல்ல ப்ரோ. இல்ல 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 இல்ல. இதுதான் பிரச்சனை சுதன். இதுதான் பிரச்சனை. ஓகேவா? சொல்லுவான் 99 போய் சொல்லுவான். அவனுக்கு இருக்கிற தனி பர்சனல் கிரட்ஜ் எல்லாம் வந்து அங்க ஜேர்னலிஸ்ட்னா அதெல்லாம் தீர்க்க கூடாது. ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கொஞ்சம் அரசியல் பேசாலே நம்ம சவுக்கு சங்கர் மாதிரி நாமளும் ஒரு மணி நேரம் பேசலாம். எல்லா பாயிண்டையும் கனெக்ட் பண்ணா ஒரு சர்க்கிளே நமக்கு கிடைக்கும். அந்த சர்க்கிள்குள்ள ஒருத்தர் இருப்பாரு. புது ஸ்பீக்கர் வந்திருக்காங்க, அவங்கள பேச விடுங்க. இன்னொன்னு இப்ப வந்து யாரு உமானத்தை வந்து திருப்பி இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனரா போட்டிருக்காங்கல்ல, அது என்ன நல்ல போஸ்டிங்கா இல்ல டம்மி போஸ்டிங் மாதிரியா? இண்டஸ்ட்ரீஸ்க்கே போட்டிருக்காங்க. அது எப்படிங்க டம்மி போஸ்டிங் ஆகும்? அது முக்கியமான போஸ்டிங் அது. இல்ல ட்ராய், நான் கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா மோஸ்ட்லி இருக்க எல்லாமே கைடன்ஸ் தான் வந்து பாக்குறாங்களா அந்த டிபார்ட்மெண்ட்ட. இல்ல இல்ல, ஒரு சில டெண்டர்ஸ் ஒன்னு சொன்னாரு, உமாநாத் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் ஆல் திஸ் அப்படினாரு. ஓகே ஓகே. அவர் நேத்து நைட் பேசி. இது சைலன்ஸ் பேசுங்க, நீங்க ஏதோ பேச வந்தீங்க. ப்ரோ நேத்து ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவங்க டிரான்ஸ்ஃபர் இருக்குல்ல? ஆமா ப்ரோ, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவர் வந்து போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ரெண்டு பீரியட்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருந்துருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு 2000 இந்த டிஎம்கே பீரியட்ல 2021 இருந்து இங்க எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காரு. 2017 அந்த பீரியட்ல வந்து இங்க நம்ம விஜயபாஸ்கருக்கு வந்து ஹெல்த் செக்ரட்டரியா இருந்தாரு. இவர் பீரியட்ல தான் அந்த நீட்டு அதுக்கெல்லாம் அந்த டெல்லியில போய் ஸ்பெஷல் எக்ஸ்கியூஸ் கேட்டதுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சி ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் அந்த இது முடியாம போனது இவர்னாலதான் மெயின் ரீசன். ஆனா இவர் ரெண்டு பீரியட்லயுமே இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்ஸ் வந்து பிடிச்சிருக்காரு. இந்த ராதாகிருஷ்ணன் இப்ப மாத்திட்டாங்கல்ல ப்ரோ, ஏதோ காலேஜ்க்கோ எதுக்கோ மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல எனக்கு. ஏதோ ட்ரெய்னிங் போட்டிருக்காங்கயா அந்த மாதிரி ஏதோ மாத்திட்டாங்க. இல்ல இல்ல, டம்மி போஸ்ட் தான் போட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டில ஸ்டாஃப் அப்பாயின்ட்மென்ட்க்கு போட்டிருக்காங்க டம்மி போஸ்ட். அதுதான். ஆனா உண்மையாவோ அவரு சரியான ஆளு. அவரை பத்தி கேட்கும் போது பயங்கரமா இருந்துச்சு. எல்லாரு கூடயும் க்ளோஸா இருப்பாரு. அவரு ஜெயலலிதா கூடயும் க்ளோஸா இருந்தாரு, எடப்பாடி கூடயும் க்ளோஸா இருந்தாரு, ஸ்டாலின் கூடயும் க்ளோஸா இருந்தாரு. எப்ப பார்த்தாலும் ஒரு கீ போஸ்டிங்ல போய் உட்காந்துருவாரு. ஏதாவது ஒரு கீ போஸ்டிங் இறக்கவே மாட்டாங்க. அவர் இறக்குனதெல்லாம் பல பேர் நேற்று குதிச்சாங்க. அதுல ஆர்கே ஒரு ஆளு. ஆர்கே ஏன் குதிச்சாரு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சத்யபிரியா சாவுக்கும் அவங்க ராதாகிருஷ்ணனுக்கும். இல்ல ப்ரோ, அது டிஎம்கேன்றதை தாண்டி உள்ள பெரிய லாபியே இருக்கு போல ப்ரோ. உள்ள காசு கொடுத்து எல்லா ஜேர்னலிஸ்டும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லா ஐஏஎஸ் ஆபீசரும். அதுவும் ராதாகிருஷ்ணன் கத்து கொடுக்கறதே அவனுங்கதான், வேற யாரு? இல்ல ராதாகிருஷ்ணன் நல்லா பிஆர் ஒர்க் பண்ணுவார். அதுக்காக ஒரு ஜாலியா இருப்பாரு. சொல்ல போனா அந்த ஆள்லாம் ஈவன் இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லயும் சரி
டிஎம்கே பீரியட்ல இபி டிபார்ட்மெண்ட்லயும் சரி ரெண்டுலயுமே ஊழல் நடந்ததுக்கு அந்த ஆளும் ஒரு உடந்தையா இருந்தார்ல, அதையும் பார்க்க மாட்டாங்க. அவனுங்க சொல்றதெல்லாம் எடுத்து வந்து பேசுறீங்க பாருங்க. அவனுங்க இம்ப்ரெஷனுக்காக பேசுறானுங்க ஒவ்வொரு விஷயத்தையும். எனக்கு நேற்று ஒரு ஹாப்பி மூமெண்ட் என்னன்னா, பாஸ்கர் பாண்டியனை வந்து மியூசியமுக்கு போட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அந்த ஆளு தான் ஏதோ இந்த ஆம்னி பஸ்ஸோட அந்த இதுக்கெல்லாம் பர்மிஷன் தராம இருந்ததோ அப்படின்னாங்க, காசு வாங்குறது அந்த மாதிரி. அது ஆக்சுவலா சவுக்கு மட்டும் இல்ல, ஜூனியர் விகடன்ல இருந்து தினமலர் வரைக்கும் அதை டீகோட் பண்ணியிருந்தாங்க அந்த ஆள் பண்ணதை. என்ன ப்ரோ எல்லாம் அமைதியா இருக்கீங்க? சிவி ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம். டோல்டு ப்ரோ கேக்குதா? கேக்குது. ஓகே, கால் வந்துருச்சு. எங்கதான் போயிட்ட திடீர்னு? கால் வந்துருச்சு. இவன் ஏன் இந்த ஜனநாயகன் ஏன் இங்க வந்து உட்காந்துக்கிறான்? அவனுக்கு இப்ப ஸ்பீக்கர் வேணும், வந்து 4 திட்டு திட்டணும். யாரு? ஜனநாயகம்னா தென்னாட்டான். காலையெல்லாம் திட்டு வாங்க முடியாது, போயா. பேசவே விட மாட்டான்டா. வந்து 10 கெட்ட வார்த்தை யோசிச்சு வச்சிருப்பாங்க, பேசி முடிச்சுட்டு தான் அடுத்தது வேற விஷயம். அதுல கரூர் எடுத்துக்குவான் வேற குறுக்குல. நீ எவ்வளவு கையாட்டினாலும் மேல ஏத்த மாட்டேன்டி. நீ வேணா மன்னிப்புக்கிறத எழுதி போட்டு வாயா. ஜனநாயகன் இது டோல்டு இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ஹிட்லர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருந்துச்சுல, அது என்ன ஆச்சு? காணா அதுவுமே. ஹிட்லரா? ஆமா ஹிட்லர்னு ஒரு ஐடி சுத்துச்சுல. அதெல்லாம் போயிட்டாங்க. அவன் சும்மா ஃபேக் ஐடி ப்ரோ, வந்து 2 நாள் பேசிட்டு ஏதாவது ஓடிடுவானு. என்ன பெடல் சிரிக்கிறாவே? பெடலுக்கு தெரியுமோ? திடீர்னு பெடல் சிரிக்கிறாரு. பெடல் தான் தெரியாத உங்களுக்கு? இன்னும் எல்லாம் அமைதியாயிட்டீங்க. சம்ஷீர் ப்ரோ வந்துட்டு எப்படி அமைதியா இருக்காரு? இப்பதான் எந்திரிச்சாரோ? ஐயா இப்போ இந்த அருண் போஸ்டிங் மாத்தக்கூடாதுன்னு சொல்லி ப்ரெஷர் போட்டதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் உள்ளெல்லாம் தெரியாது ப்ரோ, அவ்வளவு தெரியாது ப்ரோ எனக்கு. இப்ப இவரை கேளுங்க, சேமா ப்ரோ கேளுங்க, அவருக்கு தான் தெரியும். ஆனா உண்மைன்னு தான் சொல்றாங்க நிறைய பேர், அவரை மாத்தக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ப்ரெஷர் போட்டாங்க அப்படின்னு. நீங்க சவுக்கு வீடியோ எல்லாம் பார்க்காத நிறுத்திருங்க, சரியா போயிடும். இல்ல சவுக்கு வீடியோ நான் பாக்குறதே கிடையாது, எலெக்ஷன் முன்னாடி விட்டேன். இல்ல என்ன சொல்றீங்க, ப்ரெஷர் போடுறதே சேமா தான் சொல்றீங்களா, என்ன சொல்றீங்க? இல்ல அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கட்சிக்குள்ள நடக்குது. இல்ல சவுக்கு வீடியோ ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு யோசிக்கிற திறனே கம்மியாயிரும். மூளை கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிட்டே மறந்துடுவீங்க. திறன்ல யோசிக்கிட்டே நீங்க மறந்துடுவீங்க. அவன் வீடியோ பாத்தீங்கன்னா அவன் எவ்வளவு அழகா மேனிபுலேட் பண்ணுவான். ட்ரை தெரியும்ல, மேனிபுலேட் பண்றதுல குதர்க்கமா யோசிச்சிருவோம். ஒருவேளை நம்ம சிஎம் மாலதி இங்கேதான் பிரச்சனை. அண்ணாமலையும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் நல்லவங்க மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அப்புறமா வந்து அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட். எவ்வளவு டான்ஸ் ஆடினாலும் வேலைக்கு ஆகாது, கஷ்டம். நம்ப மாட்டேன். அதுவும் கிரெடிட் எடுத்துக்கிறான் ஒவ்வொரு விஷயமும். நான் சொல்றேன்னாலதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் பெரிய சிஐடி. அவரு இருந்துட்டு போ அப்படின்ட்டு போக வேண்டியது அவனை. ஐயா நேத்து என்ன எல்வாரண்டி சர்ஜனி நானும் வந்து பிளாக் பிடிச்சிட்டாங்களா? இது பிடிச்சிருக்கானுங்களா? டிபிடி கவின் அவங்க எம்எல்ஏ கேர ஃபயர் விட்டுருந்தாங்க. கேஜிஎஃப் அக்காக்கு ஃபயர் விட்டு தவிட்டாடுங்க. ராவே நேத்து என்னதான் ஆச்சுட்றாங்க, என்னை விட்டுட்டு தனியா விட்டு ஓட்டிங்க. நாங்க ஹோஸ்ட் ஸ்லீப்பிங் போட்டு தானே போனோம்.
நீங்க பண்ணதெல்லாம் ஒரு அநியாயம். ஓ நீங்க தூங்கிட்டீங்க, நான் என்ன பண்றது? ரைட்டு. தூங்க வச்சுட்டு தானே போனீங்க. நான் தான் அப்பயே நினைச்சேன் இந்த வேலை தான் பண்ணுவீங்கன்ட்டு. நீங்க தூங்கிட்டேன் தூங்கிட்டீங்க, bro. தூங்குனதுக்கு பேசி அப்புறம் தூங்க வச்சுட்டு போயிருக்காங்க. இல்ல அநியாயம் வேற. இந்த மனுஷன் 12:30 தூங்குறது வரைக்கும் எவ்வளவு போச்சு கஷ்டம். ப்ரோ. 12:30க்கு கரெக்டா 12:30க்கு மேட்ச் எல்லாரும் ஆரம்பிச்சு மேட்ச் ஆரம்பிச்ச உடனே நானும் சாம் ப்ரோ கோவஸ்ல இருந்தோம். ஹோஸ்ட் ஸ்லீப்பிங்னு போட்டு எல்லா ஸ்பீக்கரையும் இறக்கி விட்டு நாங்க போயிட்டோம். அநியாயம் பண்ணீங்க. அப்ப கூட 40 பேர் இருந்தாங்க வின் பண்ணும்போது 2:30க்கு. சும்மா இருந்திருப்பேன், ஏதாவது பேசுவாங்க போல அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பேன். இல்ல அவங்களும் 40 பேரும் தூங்கிட்டு இல்ல இருப்பாங்க ஹவுஸ்லயே. அவங்களும் அதாவது தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. அநியாயம் பண்றீங்க. ஆனா கூப்பிட்டு பார்த்துட்டு யாருமே இல்லைன்ட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. சம்சித் தோழர் என்ன மேல வந்துட்டு பேசாம இருக்காரு? மௌனம் வருதாமா? இப்பதான் எந்திரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கொத்துல கீழே போன்றிருக்காங்க. அங்க போய் ஒப்படைக்கிறார். ஜேசன் ஏதோ இன்டர்வியூ கொடுத்துருக்கான் போல விகடனுக்கு. அது ஏதோ நகை போட்ட டான்ஸ் ஆனது என்னையா பாலிமர்ல வந்துருச்சு. நல்லதுயா, ஆக்ஷன் எடுப்பாங்க என்ன நினைக்கிறேன். ஆக்ஷன் எடுக்கிறது அவன் மேல? ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. சொத்து குவிப்பு அவனோட காசு தானே ஐயா. வச்சிருக்கானே அவன் 22 கோடி எவ்வளவு சொத்து இருக்கலாம். அவன் இதுலயே மென்ஷன் பண்ணி வச்சிருக்கான். அவன் 150 லாரி எவ்வளவு ஓடுறான். பிசினஸ் மேன் தான் அவன். நம்மளாம் எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் நகைங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரம். 150 பெட்ரோல் லாரி ஏதோ ஓடுன்ட்டு பெங்களூர்ல மென்ஷன் பண்ணிருக்கான். அவனை போய் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி 10,000 வச்சிருக்கேன் ப்ரோ, ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போறோம் ப்ரோ. அவரை வேணா சொல்றேன் கூட கிடைக்கும். இவனெல்லாம் போட்டா ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஆதவ் நான் வந்து பேட்மிண்டன் எல்லாம் விளையாண்டு இருக்காரு. அவர் வேற எல்லாம் எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஏதோ சொல்லி வச்சிருக்காரு போல. நல்லது, யாரெல்லாம் இனிஷியேட் பண்ணியா? நேற்று நம்ம இவருக்காருல விப்பு, அவர் போய் அந்த பாட்டியை பார்த்திருக்காரு. பாண்டிச்சேரி போய் அந்த பாட்டியை பார்த்து டிஷர்ட்லாம் அண்ணன், அந்த பாட்டி டிஷர்ட் அண்ணன் டிஷர்ட்லாம் கொடுத்து விட்டுருக்கு. ஹைலைட் அண்ணனுக்கு எக்ஸல் சைஸ் கொடுத்துருக்காங்க பாட்டி. அதாவது ரொனால்டோ டிஷர்ட் தான் கொடுத்துச்சு பாட்டி, மெஸ்ஸி டிஷர்ட் கொடுத்து. சரி ட்ராய் இன்னைக்கு தான் கேபினட் மீட்டிங்கா? गाइस இன்னைக்கு தான் கேபினட் மீட்டிங்கா? தெரியல ப்ரோ. மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கு, நடந்துட்டு இருக்கு ப்ரோ. அவ்வளவுதான் சொல்றாங்க. நடந்துட்டு இருக்குதுன்னா எப்படி உட்கார்ந்து பேச மாட்டாங்களா? இல்ல ஆக்சுவலா அங்க இது கேபினெட் மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னாங்க. எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப இந்த மாசம் வந்து பட்ஜெட் அசெம்பிளி இருக்கும் அப்படிதானே? இந்த மாசம் இல்ல, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் நியூஸ்ல போட்டாங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கா? ஓகே ஓகே. நான் போஸ்ட் குரூப்ல போட்டிருக்கேன். அந்த போஸ்ட் மட்டும் படிங்க, எவ்வளவு பெரிய பலம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிடும். எந்த குரூப்ல போடுறது இல்லையே? அது ஃபுட்பால் போஸ்ட். அவன் நம்ம தெரிஞ்ச ஐடியா, அவன் தெரிஞ்ச ஐடியா உனக்கு கணக்குறான். நமக்கு வேண்டப்பட்ட ஐடியா இருக்கு. நம்மளுக்கு வேண்டப்பட்ட ஐடியா 4 பேர் புக் மார்க் பண்ணிருக்காங்க. பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. டிஎம் பண்றாங்க. அனுப்பிச்சுடு. பைத்தியக்காரன், ஃபுட்பால் எப்படி ஒர்க் ஆகும்னே தெரியாது போல அவனுக்கு.
எனக்கு வேற ஒரே மூட் ஸ்விங்ஸா இருக்கே. பெங்களூர்ல போய் பார்க்கலாமா, அதை நம்ம ஊர்ல வந்து பார்க்கலாமா? யாருக்கு ஃபுட்பால் தெரியாதுன்றீங்க? அர்ஜென்டினா ஃபேன்ஸை தவிர இந்த உலகத்துல எவனுக்குமே ஃபுட்பால் தெரியாது. ஏதாவது போஸ்ட் போட்டோம்னா கீழே வந்து உனக்கு ஃபுட்பால் தெரியுமான்னு இருக்கிறானுங்க. இல்ல நான் உங்களுக்கு அந்த ட்வீட் அனுப்புறேன் பாருங்க சம்சீர். இல்ல ட்ராய் சம்சீரே வன்மத்தோட போஸ்ட் போட்டா அப்படிதாங்க. என்ன வன்மத்தோட போஸ்ட் போடுறோம்? இல்ல அவனுங்க செகண்ட் ஹாஃப் நல்லா விளையாட்டானுங்க, அது ஒன்னும் பண்ண முடியாது. இவனுங்க அந்த உக்காந்து இருக்க கூடாது, ஒரு கோல் அடிச்சுட்டு எல்லாம் தைரியமா இல்ல நான் வந்து இவன்ட்ட சொன்ன மைக்கேல்ட்ட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் செமின்னு போடலான்னு ட்விட்டருக்கு வந்தேன்டா. இந்த டெக்கே இவனுங்க எல்லாம் பேசுறத பார்த்தோன்னே அர்ஜென்டினா அடிக்கணுங்கிற மூடு ஷிஃப்ட் ஆயிட்டேன். நல்லா போச்சு. இவனுங்க அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு கோல் அடிச்ச உடனே அவ்வளவுதான், பஸ் மாதிரி நின்னுடுவோம், லோ பிளாக் போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சானுங்க. ப்ரோ 5 சென்ட்ரல் பேக் வச்சு ஆடுறான் ப்ரோ. கிட்டத்தட்ட சென்டர் பேக் நிக்கிறோம் 5 பேரும். ராஷ்போர்ட் எல்லாம் முன்னாடியே சப்ஸ்டியூட் பண்ணிரணும் வைக்கிறோம் ப்ரோ. உங்களுக்கு விங்ல அந்த பேஸ் கிடைச்சிருக்கும். விங்ல போய் பால ஹோல்ட் பண்ணிருக்கோம். ராஷ்போர்டும் மடுவேக்கேவும் உள்ள போட்டிருக்கணும், விங்ல ஓட விட்டுருக்கலாம். அதை விட்டு இவனுக்கு என்ன ஓவல, அது என்ன பண்ணானே தெரியல. டுச்சல் இல்ல ஒரு கோலுக்கு அப்புறம் அவனுக்கு டிஃபென்ஸ் ஃபுல்லா டிஃபென்ஸுக்கு போயிட்டான். வந்து உங்களுக்கு ஒரு எட்ஜே தராது. ஒரு கோல் எப்ப வேணா ஊந்துரும். உங்களுக்கு 90க்குள்ள ஒரு கோல் போட்டா கூட எக்ஸ்ட்ரா டைம் half an hourல அது போக கூடாது. அது போக கூடாது ஒண்ணு. ரெண்டாவது நேத்து ஜூடுக்கு சமமா இருக்குங்க, அவனுக்கு மார்க்கிங் பயங்கரமா பண்ணிட்டானுங்க. ஜூடுக்கும் அதுக்குதான் செமினால கொண்டு ஜோடி கெயின் மட்டும்தான் அவனுக்கு புதுசா நேத்து போன மேட்ச் ஜோடி செமினா மார்க். பட் எனக்கு தெரிஞ்சு நார்வே மேட்சும் பார்த்தேன் நானு, இந்த மேட்சும் பார்த்தேன். இது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்சு. இல்ல பிரான்ஸ் ஸ்பெயினை விட இந்த மேட்ச் பெட்டரா இருந்துச்சு. பிரான்ஸ் இல்ல நான் சொல்றது நான் இங்கிலாந்து நார்வேயும் பார்த்தேன். அதாவது குவார்டர்ல இந்த ஃபைனல்ஸோட சிட்டிங்ல இது ஒரு நல்ல மேட்ச் ஆக்சுவலா. இல்ல அது வந்து ஆஃப்டர் கோல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவன் வந்து 88% அர்ஜென்டினா, இவன் வந்து ஜஸ்ட் 12%. அவன் கோல் போட்ட அப்புறம் அவன் வச்ச பொசிஷன் அவ்வளவுதான். அதுதான் பிரச்சனை, பாலே எடுக்கல. சரி இப்ப ஃபைனல்ஸ் நம்ம யாரையுமே சப்போர்ட் பண்ண முடியாது. ஒண்ணு பார்சிலோனா குப்பை தொட்டி, இல்ல அவ்வளவுதான் பார்சிலோனா, அர்ஜென்டினா உலக குப்பை தொட்டி. இந்த ஃபைனல் என்ன தெரியுமா பிரச்சனை, சப்போர்ட் பண்ண கோட்டு குட்டி கோட்டுன்னு சுத்துவானுங்க. எனக்கு அதுதான் கிரிஞ்சா இருக்கும். இதுல ஸ்லோகம் என்னன்னா வரவே இல்லை, அது ஒரு பிரச்சனை வேற. ஆரம்பத்துல எம்மால் வந்து ஆரம்பத்துல ஒரே நிமிஷம் சம்சீர் ராய் போக்கிர சொன்னாங்கல்ல அரஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு, இது கொடுத்தாங்கன்னு, அவர் அது ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு, இது பண்ணிருக்காரு. அது கீழே கமெண்ட் பண்ணியிருந்தேனே, என்ன போகிரி கனடா வரைக்கும் வந்திருக்காங்க டிஎன் போலீஸ் சொல்லவே இல்ல, ரொம்ப தப்பு அப்படின்னு போட்டிருந்தேனே. சம்சீர் காலந்து நீங்க வரலையா? ஒரே அழகு சம்சீர். என்னாச்சு? நம்ம வண்டு முருகன் வினோத் ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வெளிநாட்டுல கௌதம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல 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 டிஎம்கே வீட்டுக்கு, அதாவது ஃபேன்ஸ்ல அவர் வீட்டுக்கு போய் போர்ச்சுகீஸ் வந்து வார்ன் பண்ணிட்டு வந்தாங்க தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு சிலுவர் சொன்னாரு. சிலுவர் சொன்னாருயா, அவங்க கதை விடுறாங்க. ஐயோ அந்த டயத்துல 15 பேர் 16 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. போயிட்டாங்க. நல்ல டைலாக் வச்சு ஃபாரின்ல இருந்தனால விட்டானுங்க அந்த டயத்துல. எப்படி போய் சொல்றானே பத்தியா? இல்ல இல்ல சம்சீருக்கு கலந்து என்ன நடந்துன்னு தெரியல போல. இல்ல எனக்கு அரெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பேன். போலீஸ் போனாங்களா அவங்க வீட்டுக்கு, போயிட்டு தம்பி இது மாதிரி தப்பு எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். சிலுவா வீட்டுக்கா? போக்கிரி விக்டர் வீட்டுக்கு. போக்கிரி விக்டர்னு ஒருத்தர் இருக்காருல்ல எங்க ஐடி. ஆமா அவர் திமுக ஆட்சியிலையா? ஆமா ஆமா அவர் இங்கே இல்ல சம்சி தோழர், அதான் மேட்டர். இதுல அவரை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணல, 16 பேர் அரெஸ்ட் பண்ணானுங்க இவனுங்க. ஏய் நீ எவ்வளவு கையாட்டினாலும் உன்னை மேல எடுக்க மாட்டேன், போய் தொலைடா. யாரு ரிமூவ் வச்சுட்டா இந்த தென்னாட்டம் அவனை தூக்காதுங்க. டேய் நான் தனியா ஸ்பேஸ் போடுவான், உன்னோட பயங்கரமா அபியூஸ் பண்ணி காட்டுவான். யார் அபியூஸ் பண்ணி வச்சுக்கோவா? இங்க வராத ஸ்பேஸுக்கு. நான் அப்பதான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன், அதனால தான் கேட்க முடியல அந்த ஸ்பேஸ. இந்த ஃபைனல்ஸ் வந்து கடுப்பா போயிருச்சு ட்ராய், ஒரு ரைவல்ரியே இல்லாம போயிருச்சு. அதுதான் பிரச்சனை, தெரியல எப்படி ஆட போறாங்கன்ட்டு.
ஸ்பெயின் அர்ஜென்டினா அது ஒன்றும் பார்சலோனா இன்னொரு பக்கம் வந்து அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி போயிடுமோன்னு அட்லீஸ்ட் பிரான்ஸ் ஜெயிச்சிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது, இல்ல இங்க இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தா இந்த பிரச்சனை இருந்தது. இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், ஒண்ணு நினைக்கிறோம். எல்லாமே பிஃபா பிரசிடென்ட் என்ன நினைக்கிறேன்னா அதான் ஏன் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அர்ஜென்டினால கண்ட்ரோலே பண்ண முடியல. இங்கிலாந்து அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் எப்பெல்லாம் மெஸ்ஸியை க்ளோஸ் அப்ல காட்டுறாங்களோ அப்பெல்லாம் மூஞ்சி பார்க்கவே காவடியா இருந்தது. பாலே ஃபீட் பண்ண உள்ள நடுவுல உள்ள போயிட்டு இருந்தானுங்க. செகண்ட் ஹாஃப்ல உக்காந்ததுதான் பிரச்சனை. இதுல வந்து நேற்று அந்த மேனேஜர் சொல்றான், சூப்பர் மேட்ச், எனக்கு இதுல வரி பண்றது எதுவும் இல்லை. டேய் பைத்தியம், தப்பு பண்ணா அக்செப்ட் பண்ணிக்கணும். திரும்ப அண்ணன் வேற சமூக நீதித்துறைன்றதை மாத்திது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு இருக்காரு. அதுல ஏன் அதிர்ச்சி ஆகிறாருன்னு புரியல. அப்படி என்ன இருக்குன்னு இல்ல ஒரு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் சமூக நீதி போட்டோம்னா அடுத்து பிசி வெல்ஃபேர் எல்லாம் இருக்குல்ல, அதனால டிபேட்டபிளா இருக்கு. இல்ல அது பேர் நல்லா தானே ப்ரோ இருக்கு. அது ஒரு மாதிரி அது ஆதி திராவிடர்ன்னு இருந்தது சமூக நீதித்துறைன்னு மாத்தந்து நல்லா தானே இருக்கு. இல்ல எனக்கு தெரியல அவ்வளோ இதுவா. ஆதி திராவிடங்கிற பேர் வச்சதுக்கே ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்குங்க. ஓகே ஓகே. இல்ல இது பெட்டரா இருக்குன்றீங்களா இல்ல இது நல்லா இல்ல அப்படின்றீங்களா? இல்ல சமூக நீதிங்கிறது எல்லா சமூகத்துக்கும் போதும், எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கிடையாது. ஸ்பெசிபிக்கா இல்ல அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனையா? ஆமா. ஓகே. எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறதும் கரெக்ட் தானே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல? ட்ராய் சொல்றது கரெக்ட் தான் என்ன பொறுத்த வரையும். எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணுன்றது தான் அதோட கான்செப்ட். அப்பதான் அது வந்து மறையும், கொஞ்சம் எல்லாரும் ஜென்ரலைஸ் ஆவாங்க. என்ன ப்ரோ ஆதவ் வந்து அன்புமணி கூட விளையாண்டுட்டு இருக்காரு. அன்புமணி வந்து பேட்மிண்டன் இது இருக்குல்ல ப்ரோ, தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன், அதுல பிரசிடென்ட்னு நினைக்கிறேன். பிரசிடென்ட்டா வைஸ் ஏதோ பெரிய போஸ்டிங்ல தான் இருக்காரு தமிழ்நாடு லெவல்ல. ஓ. ஏன்னா வந்திருக்காரு அவரு இங்க வெள்ளூருக்குலாம் வந்திருக்காரு, பாத்திருக்கேன். தமிழ்நாடு ஸ்டேட் லெவலுக்கு பிரசிடென்ட்டோ வைஸ் பிரசிடென்ட்டோ நினைக்கிறேன் பேட்மிண்டனுக்கு. ஓஹோ. நீங்க வேலூரா? ஆமா ப்ரோ. ஓகே ஓகே. திருப்பத்தூர். ஓகே ஓகே. யாரு திருப்பூர்னது? திருப்பத்தூர்னு சொன்னாரு. ஓ சரி சரி. காது அடிச்சு வேற ஒண்ணும் இல்ல. வெங்கர் ஏதோ வேலூர் பிரியாணின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு, அதான் என்னன்னு தெரியல. வெஞ்சரும் டிராயும் சொந்தக்காரங்க. தெரியல நம்மளுக்கு. சொந்தக்காரங்களா இல்ல ப்ரோ, ஒரே ஊர். வேலூருக்கு பிரியாணின்னு தனியா இருக்கா என்ன தெரியல. ஏன் இல்ல புரியல. எங்க ஊர் பிரியாணினா வேலூர்ல காட்பாடியை சொல்றீங்களா இல்ல ஆம்பூர் பிரியாணி சொல்றீங்களா? ஆம்பூர் பிரியாணி. ஆம்பூரே எங்க மாவட்டம் தாங்க. எப்போ உங்களுக்கு ஆச்சு வேலூர்ல இல்லாம? இப்பதான் பெருசாங்க. டிஸ்ட்ரிக்ட் சண்டைக்கே வரல நான், அது நம்மளுக்கு தேவையில்லை சரிங்களா. நான் என்னன்றேன், ஒரு வேலூருக்குன்னு தனியா பிரியாணி இருக்குன்னாரு, அவங்க சொல்லி நான் கேள்விப்படுறப்பதான், அதனால ரொம்ப தவறுங்க ஐயா. இல்ல நான் டிஸ்ட்ரிக்ட் சண்டையெல்லாம் வரல. ஆக்சுவலி என்னன்னா, வாணியம்பாடியில தான் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க போய் தான் ஆம்பூர்ல பிரியாணி செய்வாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அது ஆம்பூர் பிரியாணின்னு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தம்ஷீர் ப்ரோ, இதுக்கு ஏதோ கேட்டிருக்கீங்க. ஆஃப்டர் ரொனால்டோ இங்கிலாந்து பிரான்ஸ் நார்வே விச் டைம் ஐ வில் சப்போர்ட் கன்ஃபியூஸ்டா இருக்கே கிளப் நவ் அல்ல சார் தான் அப்படின்னு போட்டிருக்கீங்க. என்ன இப்போ எந்த டீம் சப்போர்ட் பண்றது நெக்ஸ்ட் சீசன்னா? ஆமா யுனைடெட் சப்போர்ட் பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். யூகேவையா?
மான்செஸ்டர் யுனைடெட் ஃபுட்பால் கிளப். கிளப் எல்லாம் இப்போ வந்து இந்த சைடுனா அது யுனைடெட் தான், அந்த சைடுனா அல் நாசர் தான். லீகை பொறுத்து மாதிரி இருக்கும். நான் கேட்டது இது இன்டர்நேஷனல்லையா? இன்டர்நேஷனல்ல இந்த வாட்டி மேனேஜர்ஸ் எல்லாம் நிறைய மாத்தாங்க ப்ரோ. ஜெர்மனிக்கு வந்து கிளாப்ன்ட்டு ஒருத்தன் வரான், அவன் கொஞ்சம் நல்ல மேனேஜர் அவன். அதே மாதிரி பிரான்ஸுக்கு ஜிடேன் வரான், திருப்பின்ற பாருங்க ஜிடேன் வரான். ஸோ ஜிடேன் பிரான்ஸ் எப்படி எடுத்துட்டு போறான்னு பார்க்கணும். அதனால ஜப்பானுக்கு போயிடலான்னு இருக்கிறேன். ஜப்பான் தான் நல்லா பண்றாங்க. ஜப்பான் சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல அவனுங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் டீம் அவனுங்க. ஆனா அதுதான் தெரியல. இப்போ அந்த டீம் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டீமை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணும். நம்ம எப்பயும் இங்கிலாந்து தான். இது ட்ராய் ஏதோ ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ பத்தி ஏதோ அவதூறு எதுவும் பேசினாங்களா? அதோட நியூஸ் எதுவும் தெரியுமா? தெரியலையே யாரு எம்எல்ஏ அங்க. என்னாச்சு? கார்த்திக் தெரியல ப்ரோ எனக்கு. இந்த கார் வாங்குறதா? இல்லையா, ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ பத்தி டிஎம்கே கொத்தடிமை வந்து அவதூறு ஏதோ பரப்பிருக்காங்க போல, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன பரப்புனாங்க? என்ன அது புரியல. அதான் உங்கள்கிட்ட கேக்குறேன், என்ன அவதூறு பரப்புனாங்கன்னு உங்கள்கிட்ட கேக்குறேன், தெரிஞ்ச சொல்லுங்க. என்னன்னே தெரியல. நீ சொல்லுங்க. எம்எல்ஏவே யாருன்னு தெரியல. நீங்க அப்புறம் தான் தெரியும். ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ தெரியுது. அது என்ன சொல்லு. இங்க பாரு, நான் நியூஸ ஷேர் பண்றேன், நீயே பாரு. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல, என்ன அவதூறு பரப்புனாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அனுப்பிச்சிருக்கு? கீழே போட்டிருக்கேன் பாரு. ஏதோ இல்லையே. அமைச்சரவை கூட்டம் தொடங்கிருச்சான். முடிஞ்சிருச்சா? அவரு அந்த எல்லா அமைச்சரும் பாத்துட்டாரா தனித்தனியா? முடிஞ்சு. ஓகே. என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் தாவேக்கா எம்எல்ஏ 22 ஸ்டார்ட் பண்ணாருல்ல பாக்குறதுக்கு. என்னது? அமைச்சருங்களை பாக்குறதுக்கு. ஆமா. ட்ராய் மணியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ட்ராய் யாரு? மணிகண்டனா? இல்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. கோகுல் பாலாஜி என்பவர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்து போலீசார் கைது நடவடிக்கை. ஓகே. எனக்கு ஆக்சுவலி ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் ஐடியாவே இல்லை. கார்த்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது மாதிரி ஓகே, அது மாதிரி ஒரு எம்எல்ஏ இருக்காங்க போல அப்படின்னு. இன்னும் நிறைய பேர் வெல்லணும்னா தெரியல ப்ரோ. இன்னும் அது டைம் பிடிக்கும் ப்ரோ. தமிழ்நாட்டுல டைம் பிடிக்கும். வீரமணி கூட நம்ம சைடு வந்துருவாருன்ற மாதிரி தான் பேச்சு அடிப்படுது. தரித்திரம் பிடிச்சவன் வரவே தேவையில்ல. யாரு? ஜோலார்பேட்டை எம்எல்ஏ. ஆனா அவர் ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் பண்றாங்க. அது அத பத்தி கேஸ்ட் பத்தி பேசல. பட் ஜெனரலா அவர் வராருன்ற மாதிரி தான் சொல்றாங்க மோஸ்ட். அவரும் பேசிட்டு இருக்காரு, சுகுமாரும் பேசிட்டு இருக்காரு. ஆர்காடு திமுகவா? ஏடிஎம்கே. இது வீரமணி வந்து எக்ஸ் மினிஸ்டர் ப்ரோ. அவர் மேல நிறைய கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்தது அவர் வீட்டு பத்திரப்பதிவு கேஸ் எல்லாம் இருக்கு அவர் மேல. சொத்து குவிப்பு வழக்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அவரு வீட்லயே பென்ஸ் காரெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு இருந்தாருங்க. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ரைட் நடந்தது. நான்லாம் அப்ப ஷாக் ஆயிட்டேன். அப்பெல்லாம் நம்மளுக்கு பெருசு இல்ல அது பென்ஸ் கார்ன்றதெல்லாம். என்னடா வீட்டுக்குள்ளே பென்ஸ் காரை நிறுத்தி வச்சு மூடி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது நியூஸ்ல வரும் போதெல்லாம். ப்ரோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த அரெஸ்ட் அரவிந்த் ராஜா தான் நினைக்கிறேன். ஐயா விடுங்க ஐயா. இது யாருன்னா பண்ணி தப்பு பண்ணா அரெஸ்ட் பண்ணுவாங்க ஐயா. இதெல்லாம் எங்க கட்சிக்காரா இருந்தாலே, நம்ம கட்சிக்காரனுங்களா இருந்தாலே அரெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம கட்சிக்காரர் நீங்க என்ன சொல்லிக்கிறேன், அவதாரம் எதுவும் பரப்பாதீங்க, பொய்யா எதுவும் போடாதீங்க, அப்படி போட்டு அரெஸ்ட் பண்ண டோல்டு. நம்ம கட்சிக்காரங்களே 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காலையில ஒரு நியூஸ் பார்த்தேன். காலையில ஏதோ 3 யாரோ மாமல் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அதை வேற அரெஸ்ட் பண்ணாங்களா. அவங்களை 15 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஓபிஸ்லாம் இப்ப வந்து அண்ணனை ஃபேசிஸ்ட்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வரதராஜன் எல்லாம் கைது பண்ணப்ப இவங்க எங்க போனாங்க?
தெரியும்ல ரிட்டையர்ட் காலையில போலீஸ் நான் ஒரு ஆஃபீஸர் வரதராஜன்லாம் கைது. காலையில ஒரு ட்வீட் பார்த்தேன். இது வந்து இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டா? நான் மோடி கவர்மெண்ட் நினைச்சிட்டேன்னு சொல்லி ஒருத்தர் ட்வீட் போட்டு வச்சிருந்தாரு. யாரையும் அரெஸ்ட் பண்ணதுக்காக. தெரியல இவரு எதுக்கு போட்டாருன்னு சொல்லி. இல்ல ப்ரோ, ஒரு வயசான ஆளுன்னு கூட பார்க்காம அந்த ஆளு 15 நாள் உள்ள வச்சிருந்தாங்க வரதராஜன். எதுவுமே பேசலங்க அவரு. பாவம். நான் அவர் வீடியோ எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அவருக்கு ஆ. வந்து யாரு கேஷுவலா வரதராஜன். அவர் யாரு இத்தனைக்கும் ஃபெலிக்ஸுக்கெல்லாம் ஏதோ ஐ மீன் ஹார்ட் அட்டாக் மாதிரி ஏதோ வந்துருச்சு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இவனுங்க ஆனா அரெஸ்ட் பண்ணது. டிஎம்கே எது பண்ணாலும் அந்த பிராமின் லாபிக்குள்ள போய் பூந்துக்கணும்னு பாக்குறானுங்கல்ல. இது ஈவி வேலு கேஸ், ஏவா வேலு கேஸ் எதுவும் பாத்தீங்களா? அதுதான் 100 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்களா? 5 மணி நேரம் விசாரணை அவர் நேத்து போயிருக்காங்க வந்துட்டாரா இல்லையானே நேற்றுக்கு. நான் பாக்கல. இல்ல, நேத்து 5 மணி இல்ல நேரம் இல்ல ட்ராய் 5 மணி வந்துட்டாரு. நேரம் இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கேன். ஓகே ஓகே. ஏன்னா அவர் வந்த மாதிரி போட்டோஸோ வீடியோஸோ எதுவும் வரல, போனது மட்டும் வந்தது. அம்புகள் என் மேல் என்னது ஏதோ போட்டிருந்தாரு. அம்புகள் ஆனா என் மேல் நேத்து பாயும் மேட்ச்ல உண்மையாலுமே மெஸ்ஸி வந்து இது பண்ணிட்டாரா ஜூட தூக்கிட்டு போய் அந்த போட்டது உண்மையா? இல்ல இல்ல, அது எடிட்டா? எடிட் எடிட். ஏஐ வீடியோ ஏய் இந்த சேமா போட்டு அடிக்கணும். ப்ரோ, மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய ஃபவுல் பண்ணாங்களா கேட்டிங்களா? பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஃபவுல்லாம் பெருசா அந்த கார்டு வாங்குற அளவுக்குலாம் எதுவுமே நடக்கல. ரெண்டு டீமும் அக்ரெசிவா தான் விளையாடினாங்க. நேத்து ரெஃப்ரி டெசிஷன்ஸ்னால தோத்தாங்க அப்படிலாம் கிடையாது. அது இங்கிலாந்து பண்ண தப்பு, அது கோலுக்கு அப்புறம் அந்த மாதிரி டிஃபென்சிவ் ஷேப்புக்கு போனது தப்பு. எவ்வளவு பரிசு மணி, பரிசு தொகை கிளப் வேர்ல்ட் கப் ப்ரோ இருக்கு? தெரியல, எக்ஸாக்டா தெரியல ப்ரோ. ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்றேன். $51 மில்லியன் ப்ரோ ஜெயிக்கிறவங்களுக்கு. ப்ரோ கேக்குதா? ப்ரோ அதான் ஜெயிக்கிறவங்களுக்கு 51 மில்லியன், ஓகே. ரன்னருக்கு 34 மில்லியன். எல்லா டீமுக்குமே காசு கிடைக்கும் ப்ரோ. எந்த டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சுனாலும் 10 மில்லியன். இது அவங்களுக்கு ஜிஜிபி காசு தானே, இதெல்லாம் சும்மா கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. மொத்த பிரைஸ் பூல் வந்து 703 மில்லியன். ஓகே ஓகே ஓகே. ஆனா இதை விட இது ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். எது? ஒரு நிமிஷம் அதுவும் செக் பண்ணிக்கிறேன். சாம்பியன்ஸ் லீகோட பிரைஸ் பூல் இதை விட ஜாஸ்தி. சாம்பியன்ஸ் லீக் வந்து 871 மில்லியன். அவ்வளோவா? சாம்பியன்ஸ் லீகும் சூப்பரா இருக்கும் கோல்டு ப்ரோ. அதுவும் எல்லா இப்போ ஜெர்மனில இருந்து ஒரு 2 கிளப், இங்கிலாந்துல இருந்து ஒரு 2 கிளப், இங்கிலாந்துல இருந்து 4, இட்டாலியில இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் கிளப்ஸ் வரும்ல. சூப்பரா இருக்கும் அதுவும். அடுத்த வருஷம் ஏதோ வேர்ல்ட் கப்புக்கு 64 டீம் வரப்போதான். எதுக்கு அவ்வளவு டீம்னே தெரியல. 64? இந்த வாட்டியே 48 டீம், அடுத்த வாட்டி 64 ஆக போறாங்களாம். முன்னாடி எல்லாம் 32 தான் இருந்துச்சு. அது 32 இந்த சீசன் 48 ஆக்கினானுங்க. இப்ப அடுத்த சீசன் 64 டீம் ஆக்க போறாங்களாம். யாரோ இந்த சுப்ரியா பத்தி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து அவங்க இந்த மார்ஷ்லாண்ட் விஷயத்துல நிறைய காசு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க நிறைய பேரு. ஆனா சம்ஷீர் ப்ரோ அவங்க ஓரளவுக்கு நல்ல இதுதான் சொன்னாங்களே. டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன்ஸ் இருக்கும்.
கொடுத்துருக்கணும்னா என்ன வேடனுக்கா? எதுக்கு என்ன இது ப்ரோ? எதுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காரு? எது எது ஜேசன் படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, விகடனுக்கு கொடுத்துருக்காரு. வீடியோ வருமா இல்ல? வீடியோ இல்ல, விகடன் ரைட் அப் தானே வரும். விகடன்ல வீடியோ வராதுல்ல. ஆர்டிகே ஏதாவது இருக்க கொடுத்துட்டு போட்டாங்களா? எல்லாம் அனுப்பிச்சுடுங்க. ஒரு கிளிப்பு மட்டும் போட்டாங்க, இருங்க நான் மேல ஏத்துறேன். இல்ல இவரு போட்டு அமுத பாரதி போட்டிருக்காரு ஒரு கிளிப்பு போட்டிருக்காரு. அதுதான் ஃபேமிலி பத்தி யாரு சப்போர்ட் பண்ணா, விஜய் சேதுபதியும் சூரியும் விஷ் பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லிடுங்க. ஒரு சின்ன பிட்டு தான் போட்டிருக்காங்க. இல்ல இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் எல்லார்கிட்டையும் கேட்டேன், எங்க அப்பா அம்மா கிட்டையும் கேட்டேன், ஆமாமா, எல்லாரும் கேட்டேன். நம்பிக்கை வச்சாங்க. பேரண்ட்ஸ் சிஸ்டர் எல்லாருமே தான் கேட்டேன் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு போட்டா போதும், நல்லா நல்லா மொத்தமா முடிச்சு விடலாம். ஒரு போட்டோவா? ஆமா, ஒரே ஒரு போட்டா. அதுதாயா நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு கஷ்டமே. அபிஷியலா ஒரே ஒரு போட்டா செஞ்சாங்க. தெரியல, பாப்போம். ஓகே, முடிச்சுக்கலாமா? யாரும் இல்ல. ஓகே ஓகே ப்ரோ, டன் டன். ஓகே சிபிஓ. ஓகே விக்ரம் டிஆர் நினைக்கிறேன். விக்ரம்